அனைவருக்கும் வணக்கம். இது பிஎஸ்என் கிச்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நான் வந்து பரோட்டா, சப்பாத்தி, பூரி எதுக்காக இருந்தாலும் சூப்பரா செம்ம டேஸ்டா இருக்கிற மாதிரி ஒரு சைட் டிஷ் ஒன்று பண்ண போறேன். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ரௌன் கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, வேர்க்கடலை இந்த மூணு தான் எடுத்திருக்கேன். இந்த ப்ரௌன் கொண்டக்கடலையும் பச்சை பட்டாணியும் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேன் கரெக்டா. வேர்க்கடலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி எடுத்துக்காங்க போதும். இதை வந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 விசில் விட்டு குக்கர்ல வேக வச்சிருக்கேன். இப்போ இது வந்து நல்லா வெந்துட்டு இந்த கொண்டக்கடலையை வச்சு பார்த்தாலே லேசா அமைக்க பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்துருது. அது தனியா எடுத்து வச்சுட்டு இப்போ அதே குக்கர் பாத்திரத்துல நான் வந்து அதுக்கு தேவையான காய்கறிகளை வந்து ஃப்ரை பண்ண போறேன். இதுக்கு வந்து நான் ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, 3 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 மூடி தேங்காய், ஒரு 10 பல்லு பூண்டு, அப்புறம் வந்து இந்த பச்சை மிளகாயும் அதில் போட்டு கொஞ்சம் சீரகத்தையும் போட்டு இப்போ வந்து நான் இதுல நல்ல மிக்சியில போட்டு அரைக்க போறேன். ஒரே ஒரு தக்காளி கூடுதலா கட் பண்ணி அந்த மிக்சியில ஜார்ல போட்டு அரைச்சு தனியா ஒரு தேங்காய் மசாலா விழுந்து தனியா எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே குக்கர் பாத்திரத்துல நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சமா அதுல போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு நறுக்கி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம், தக்காளி, கேரட், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் அதுல போட்டு நான் நல்லா வதக்குறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் லேசா வதக்கி விட்டா போதும், நல்ல ஃப்ரை ஆயிடும் அது. அதுக்கப்புறமா நான் வந்து இப்போ வேக வச்சிருக்கக்கூடிய காய்கறிகள், அந்த வேக வச்சிருக்கக்கூடிய பட்டாணி, கொண்டைக்கடலை, வேர்க்கடலை இது மூணுத்தையும் இப்ப இதனோட ஆட் பண்ண போறேன். இதை வந்து இந்த காய்களை நல்லா வதக்கிட்டேன். இப்ப இந்த கொண்டைக்கடலை எல்லாம் வந்து இதுல நான் ஆட் பண்றேன். இந்த வேக வச்ச தண்ணியை தூர ஊத்தாம அதையே இதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் பண்ணாம. ஏற்கனவே நம்ம வந்து இந்த கொண்டைக்கடலை எல்லாம் வந்து தேவையான அளவு உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு வேக வைங்க. 1/4 ஸ்பூன் இப்போ மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடுதலா கொஞ்சமா நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கடலையில் நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம், அதனால கொஞ்சமா போட்டா போதும். பெருங்காயத்தூள் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய உப்பு போட்டுறாதீங்க, அப்புறம் வந்து உப்பு ஜாஸ்தி ஆயிடும். இப்போ இதை நல்ல ஒரு கலரி விட்டுட்டு நான் வந்து இதை குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுக்க போறேன். கொஞ்சமா கரம் மசாலா தூள் அதுல ஆட் பண்ணிக்காங்க. இப்போ இந்த அரைச்சு வச்சிருக்கக்கூடிய தேங்காய் மசாலாவையும் அதுல போட்டு குக்கரை மூடி வச்சுட்டேன். விசில் விட்டு ஒரு 4 விசில் விட்டு நான் இப்போ வந்து இதை ஓபன் பண்ணி பாக்குறேன். இந்த மசாலா, சன்னா மசாலா நல்லா வந்திருக்கு. இந்த காய்கறிகளோட சூப்பரா வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்க. இதை வந்து நம்ம பூரி, பரோட்டா, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் இதை வந்து எடுத்துக்கலாம். செம்ம டேஸ்டா இருக்கும் உண்மையிலேயே. இந்த வழக்கமா வந்து 4 பூரி சாப்பிட்றவங்க கூடுதலா 2 சாப்பிடுவாங்க. இதை வந்து வேற பாத்திரத்துக்கு நான் இப்போ ஷிஃப்ட் பண்றேன். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இதுல கொண்டைக்கடலை, பட்டாணி எல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட் மட்டும் இல்லாம ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. வீட்டுல படிக்கக்கூடிய பசங்களுக்கு இதே மாதிரி நீங்க செய்து கொடுத்தீங்கன்னா 4 to 6 சப்பாத்தி கூடுதலாவே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இது வந்து செம்ம டேஸ்டா இருக்கும்.